Hello friends, I am Prakash from TNBC Online Academy. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அரசியல் அறிவியல் 12th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கு. ஸோ இதில் பார்ட் 2லேருந்து 40 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்ட் 1ல் 20 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இது வெரி இம்பார்ட்டண்டான லெசன். காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்து மக்களை ஒருங்கிணைத்தல். ஸோ இந்த லெசன்லேருந்து தான் டோட்டலாக 40 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். 12th ஸ்டாண்டர்ட் நியூ பொலிட்டிக்கல் சயின்ஸ். ஸோ 40 கொஸ்டின்ஸ் டோட்டலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின், காந்தியடிகள் உறுப்பினராக அங்கம் வகித்த இயக்கம் எது? காந்தியடிகள் உறுப்பினராக அங்கம் வகித்த இயக்கம் எது? ஸோ ஆன்சர் இந்திய பணியாளர் சங்கம். ஆன்சர் இந்திய பணியாளர் சங்கம். செகண்ட் கொஸ்டின், மத்திய சட்டப்பேரவையில் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனை? மத்திய சட்டப்பேரவையில் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனை? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 144. ஆன்சர் 144. ஸோ இதில் நியமன உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா 41. மத்திய சட்டப்பேரவையில் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஆன்சர் 144. நியமன உறுப்பினர்களின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 41. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மேலவையில் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனை? ஆன்சர் 60. மேலவையில் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 60. ஸோ இந்த 60 பேரில் நியமன உறுப்பினர்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 26. அடுத்த கொஸ்டின், ராம்பாவில் பழங்குடியினர் கிளர்ச்சிக்கு தலைமை ஏற்றவர் யார்? ராம்பாவில் நடைபெற்ற பழங்குடியினர் கிளர்ச்சிக்கு தலைமை ஏற்றவர் யார்? ஆன்சர் பாருங்கள், அல்லூரி சீதாராம் ராஜி. ஸோ இது ஒரு வெரி இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ராம்பாவில் நடைபெற்ற பழங்குடியினர் கிளர்ச்சிக்கு தலைமை ஏற்றவர் யார்? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா அல்லூரி சீதாராம் ராஜி. அடுத்த கொஸ்டின், பிராமணர் அல்லாதோர் இயக்கம் இந்தியாவின் கிழக்கு பகுதியில் எவ்வாறு அழைக்கப்பட்டது? பிராமணர் அல்லாதோர் இயக்கம் இந்தியாவின் கிழக்கு பகுதியில் எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆன்சர் நாம சூத்ரா. ஆன்சர் நாம சூத்ரா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, பிராமணர் அல்லாதோர் இயக்கம் வடமேற்கு பகுதியில் எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆன்சர் ஆதி தர்மா இயக்கம். ஸோ இதெல்லாம் வெரி இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸோ நியூ புக்கில் இதெல்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் கம்மிங் டிஎன்பிசி எக்ஸாமில் ஸோ இதெல்லாம் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு உள்ளது. அடுத்த கொஸ்டின், தென்னிந்தியாவில் பிராமணர் அல்லாதோர் இயக்கம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? தென்னிந்தியாவில் பிராமணர் அல்லாதோர் இயக்கம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆன்சர் திராவிடர் இயக்கம். ஆன்சர் திராவிடர் இயக்கம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, வாக்குரிமை அரசியல் அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு. வாக்குரிமை அரசியல் அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1880. 1880. 9வது கொஸ்டின், சுயமரியாதை இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு.
சுயமரியாதை இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1925. ஸோ இந்த இயக்கமானது தந்தை பெரியார் அவர்களால் தொடங்கப்பட்ட இயக்கம். சுயமரியாதை இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1925. ஸோ இந்த இயக்கத்தை தொடங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார். ஸோ அடுத்த கொஸ்டின், தேசியவாதத்தில் உடையாக கருதப்பட்டது எது? தேசியவாதத்தில் அல்லது தேசியவாதத்தின் உடையாக கருதப்பட்டது எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா காதி உடை. காதி உடை தான் தேசியவாதத்தின் உடையாக கருதப்பட்டது. ஸோ அடுத்து ஒரு முக்கியமான கொஸ்டின், இந்துக்களையும் முஸ்லீம்களையும் ஒன்றிணைத்த இயக்கம் எது? இந்துக்களையும் முஸ்லீம்களையும் ஒன்றிணைத்த இயக்கம் எது? ஆன்சர் கிலாபத் இயக்கம். ஆன்சர் கிலாபத் இயக்கம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, யாருடைய கைதின் காரணமாக அமிர்தசரஸில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது? யாருடைய கைதின் காரணமாக அமிர்தசரஸில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது? ஸோ ஆன்சர் சாய்புதீன் கில்ஜி மற்றும் சத்யபால். சாய்புதீன் கில்ஜி மற்றும் சத்யபால். ஸோ அடுத்த கொஸ்டின், வெரி இம்பார்ட்டண்டான கொஸ்டின், ஜாலியன் வாலாபாக் படுகொலையில் உயிர் இழந்தவர்களின் எண்ணிக்கை? ஜாலியன் வாலாபாக் படுகொலையில் உயிர் இழந்தவர்களின் எண்ணிக்கை? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 379. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 379 பேர் உயிர் இழந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த கொஸ்டின், மொழி சார்ந்த காங்கிரஸ் கமிட்டிகளை அங்கீகரித்த மாநாடு எது? மொழி சார்ந்த காங்கிரஸ் கமிட்டிகளை அங்கீகரித்த மாநாடு எது? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா நாக்பூர் மாநாடு. ஸோ வருடம் பார்த்தீங்கன்னா 1920. மொழி சார்ந்த காங்கிரஸ் கமிட்டிகளை அங்கீகரித்த மாநாடு எது? ஆன்சர் நாக்பூர் மாநாடு. ஸோ இது நடைபெற்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா 1920. அடுத்த கொஸ்டின், கிலாபத் இயக்கத்தின் முக்கிய தலைவர்கள் யார்? கிலாபத் இயக்கத்தின் முக்கிய தலைவர்கள் யார்? ஆன்சர் மௌலானா சௌகத் அலி மற்றும் முகமது அலி. மௌலானா சௌகத் அலி மற்றும் முகமது அலி. அடுத்த கொஸ்டின், தமிழ்நாட்டில் சுயராஜ்ய குழுவில் இணைந்தவர் யார்? தமிழ்நாட்டில் சுயராஜ்ய குழுவில் இணைந்தவர் யார்? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா சத்தியமூர்த்தி. ஆன்சர் இஸ் சத்தியமூர்த்தி. அடுத்த கொஸ்டின் பாருங்க, மத்திய சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் சுயராஜ்ய கட்சி எத்தனை இடங்களை கைப்பற்றியது? மத்திய சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் சுயராஜ்ய கட்சி எத்தனை இடங்களை கைப்பற்றியது? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 42 இடங்கள். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 102 இடங்கள். ஸோ இதில் சுயராஜ்ய கட்சி கைப்பற்றிய இடங்கள் பார்த்தீங்கன்னா 42. அடுத்து ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின், தமிழ்நாட்டில் தொழில் கட்சியை தொடங்கியவர் யார்? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் தொழில் கட்சியை தொடங்கியவர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா சிங்காரவேலர். ஆன்சர் இஸ் சிங்காரவேலர். அடுத்த கொஸ்டின், மிதவாத போக்கை கட்டுப்படுத்த காந்தியடிகள் எத்தனை நாட்கள் உண்ணாவிரதம் மேற்கொண்டார்? மிதவாத போக்கை கட்டுப்படுத்த காந்தியடிகள் எத்தனை நாட்கள் உண்ணாவிரதம் மேற்கொண்டார்? ஆன்சர் 21 நாட்கள். ஆன்சர் 21 நாட்கள். அடுத்து பாருங்க, இந்தியாவில் முதலாக மூவர்ண கொடி ஏற்றப்பட்ட ஆண்டு? இந்தியாவில்
முதலாக மூவர்ண கொடி ஏற்றப்பட்ட ஆண்டு? ஆன்சர் டிசம்பர் 31, 1929. டிசம்பர் 31, 1929. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 1923ஆம் ஆண்டு சுயராஜ்ய கட்சியை தோற்றுவித்தவர்கள் யார்? 1923ஆம் ஆண்டு சுயராஜ்ய கட்சியை தோற்றுவித்தவர்கள் யார்? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா சிஆர் தாஸ் மற்றும் மோதிலால் நேரு. சிஆர் தாஸ் மற்றும் மோதிலால் நேரு. ஸோ அடுத்து ஒரு முக்கியமான கொஸ்டின். எந்த குழுவில் இந்தியர்கள் யாரும் இல்லை என்பதற்காக புறக்கணிக்கப்பட்டது? எந்த குழுவில் இந்தியர்கள் யாரும் இல்லை என்பதற்காக புறக்கணிக்கப்பட்டது? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா சைமன் குழு. ஆன்சர் இஸ் சைமன் குழு. ஸோ ஆண்டு பார்த்தீங்கன்னா புறக்கணிக்கப்பட்ட ஆண்டு 1928. அடுத்த கொஸ்டின். தலித் பகுஜன் இயக்கத்தை ஆரம்பித்தவர் யார்? தலித் பகுஜன் இயக்கத்தை ஆரம்பித்தவர் யார்? ஆன்சர் டாக்டர் அம்பேத்கர். ஆன்சர் டாக்டர் பிஆர் அம்பேத்கர். காந்தி இர்வின் ஒப்பந்தம் எந்த ஆண்டு நடைபெற்றது? காந்தி இர்வின் ஒப்பந்தம் எந்த ஆண்டு நடைபெற்றது? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1931 மார்ச் 5. காந்தி இர்வின் ஒப்பந்தம் எந்த ஆண்டு நடைபெற்றது? ஆன்சர் 1931 மார்ச் 5. ஸோ அடுத்து ஒரு முக்கியமான கொஸ்டின். காந்தியடிகளுடன் உப்பு சத்தியாகிரகத்தை மேற்கொண்ட தொண்டர்களின் எண்ணிக்கை? ஆன்சர் 78 பேர். காந்தியடிகளுடன் உப்பு சத்தியாகிரகத்தை மேற்கொண்ட தொண்டர்களின் எண்ணிக்கை 78 பேர். ஸோ அடுத்து ஒரு முக்கியமான கொஸ்டின். இந்தியாவில் சாதிகள் என்னும் ஆராய்ச்சி கட்டுரையை எழுதியவர் யார்? ஆன்சர் டாக்டர் அம்பேத்கர். இந்தியாவில் சாதிகள் என்னும் ஆராய்ச்சி கட்டுரையை எழுதியவர் யார்? ஆன்சர் டாக்டர் அம்பேத்கர். நெக்ஸ்ட் கொஸ்டின். சைமன் குழுவை புறக்கணிக்க முடிவு செய்த காங்கிரஸ் மாநாடு எது? ஆன்சர் மதராஸ் மாநாடு. ஸோ வருஷம் பார்த்தீங்கன்னா 1927. சைமன் குழுவை புறக்கணிக்க முடிவு செய்த காங்கிரஸ் மாநாடு எது? ஆன்சர் மதராஸ் மாநாடு. ஆண்டு 1927. ஸோ அடுத்த கொஸ்டின். 1928 நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை ஏற்றவர் யார்? ஆன்சர் மோதிலால் நேரு. 1928 நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை ஏற்றவர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா மோதிலால் நேரு. அடுத்த கொஸ்டின். 1929ஆம் ஆண்டு லாகூர் காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை ஏற்றவர் யார்? ஆன்சர் ஜவஹர்லால் நேரு. 1929ஆம் ஆண்டு லாகூர் காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை ஏற்றவர் யார்? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. ஸோ 30வது கொஸ்டின். பூனா ஒப்பந்தம் யார் யாருக்கு இடையே நடைபெற்றது? பூனா ஒப்பந்தம் யார் யாருக்கிடையே நடைபெற்றது? ஸோ ஆன்சர் காந்தி மற்றும் அம்பேத்கர். ஆன்சர் காந்தி மற்றும் அம்பேத்கர். ஸோ அடுத்த கொஸ்டின். மகத் சத்தியாகிரகம் என்னும் அமைப்பை ஏற்படுத்தியவர் யார்? ஆன்சர் டாக்டர் அம்பேத்கர். மகத் சத்தியாகிரகம் என்னும் அமைப்பை ஏற்படுத்தியவர் யார்? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா டாக்டர் அம்பேத்கர். நெக்ஸ்ட் கொஸ்டின்.
தண்டி யாத்திரை காந்தியடிகளால் எங்கு தொடங்கப்பட்டது? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா சபர்மதி ஆசிரமம். ஆன்சர் சபர்மதி ஆசிரமம். ஸோ எத்தனை கிலோமீட்டர் பயணம் மேற்கொண்டார்னா 375 கிலோமீட்டர். ஸோ இந்த தண்டி யாத்திரையானது நடைபெற்ற மொத்த கிலோமீட்டர் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் 375 கிலோமீட்டர். ஸோ அடுத்து ஒரு முக்கியமான கொஸ்டின். தமிழ்நாட்டில் ராஜாஜி தலைமையில் உப்பு சத்தியாகிரகம் எதுவரை நடைபெற்றது? தமிழ்நாட்டில் ராஜாஜி தலைமையில் உப்பு சத்தியாகிரகம் எதுவரை நடைபெற்றது? ஸோ ஆன்சர் பாருங்கள், திருச்சி டு வேதாரண்யம். எத்தனை மைல் பார்த்தீங்கன்னா 150 மைல்கள். திருச்சியிலிருந்து வேதாரண்யம் வரை நடைபெற்றது. ஸோ இவங்க பயணம் மேற்கொண்ட மைல்கள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 150. ஸோ அடுத்து ஒரு முக்கியமான கொஸ்டின். அம்பேத்கரால் தொடங்கப்பட்ட பத்திரிகை எது? அம்பேத்கரால் தொடங்கப்பட்ட பத்திரிகை எது? ஆன்சர் இஸ் மூக் நாயக். ஆன்சர் மூக் நாயக். ஸோ அடுத்த கொஸ்டின். பிரிட்டிஷ் அரசு எந்த ஆண்டு வகுப்புவாரி தொகுதியை அறிவித்தது? பிரிட்டிஷ் அரசு எந்த ஆண்டு வகுப்புவாரி தொகுதியை அறிவித்தது? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1932, 1932ஆம் ஆண்டு. ஸோ அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பகிஷ்கிரிட் இட்டாகாரணி என்னும் அமைப்பை தொடங்கியவர் யார்? ஆன்சர் டாக்டர் அம்பேத்கர். பகிஷ்கிரிட் இட்டாகரணி என்னும் அமைப்பை தொடங்கியவர் யார்? ஆன்சர் டாக்டர் அம்பேத்கர். ஸோ அடுத்த கொஸ்டின். சுதந்திர தொழிலாளர் கட்சி டாக்டர் அம்பேத்கரால் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? சுதந்திர தொழிலாளர் கட்சி டாக்டர் அம்பேத்கரால் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1937. 1937 தான் டாக்டர் அம்பேத்கர் அவர்களால் சுதந்திர தொழிலாளர் கட்சியானது தொடங்கப்பட்டது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகம் தொடங்கிய நாள்? ஆன்சர் 13th April 1930. தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகம் தொடங்கிய நாள் ஆன்சர் ஏப்ரல் 13, 1930. ஸோ அடுத்து ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். அரிய இந்திய புத்தகம் என்று புதுப்பிக்கப்பட்ட கட்டுரை எது? அரிய இந்திய புத்தகம் என்று புதுப்பிக்கப்பட்ட கட்டுரை எது? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் சாதிகள். ஆன்சர் இந்தியாவின் சாதிகள். ஸோ இந்த புத்தகத்தை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். ஸோ லாஸ்ட் கொஸ்டின். காக்கோரி சதித்திட்ட வழக்கில் மரண தண்டனை பெற்றவர்கள் யார்? காக்கோரி சதித்திட்டம் வழக்கில் மரண தண்டனை பெற்றவர்கள் யார்? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ராம் பிரசாத், பிஸ்மில், அஷ்க் பக்குல்லா. ராம் பிரசாத், பிஸ்மில், அஷ்க் பக்குல்லா. ஸோ இந்த வீடியோவில் டோட்டலாக 40 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இது வெரி இம்பார்ட்டண்டான லெசன். காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்து மக்களை ஒருங்கிணைத்தல். 12th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ். ஸோ இந்த புத்தகத்தில் தான் இந்த லெசன் உள்ளது. ஸோ இதனுடைய பார்ட்டு 1 பார்த்தீங்கன்னா
ஆல்ரெடி நான் வீடியோ யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ டோட்டலாக இந்த 60 கொஸ்டின்ஸ் படித்தாலே ஸோ இந்த பாடத்தில் இருந்த எல்லா கொஸ்டின்ஸும் கவர் ஆகிருக்கும். ஸோ கன்ஃபார்மாக இதில் இருந்து உங்களுக்கு 2 or 3 கொஸ்டின்ஸ் வர சான்ஸ் இருக்குது. ஸோ பார்ட் 1 பார்க்காதவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஸோ லிங்க்கு கொடுத்துருக்கேன். ஸோ அதை பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமிக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.